ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வெளியூரிலிருந்து வருகிற கடிதத்திற்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்து அது வந்ததும் அதை வாசித்து மகிழ்ந்த நாட்களை நாம் மறக்கவே முடியாது. அதுபோல நமது உறவினர்கள் யாராவது வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருகிறேன் என எழுதியிருந்தால் அதைவிட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதுபோல நமது பரமபிதாவிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. அது வாழ்வில் தொலைந்தவர்களை உயிர்ப்பிக்கும். நான் பாவி என மனம் உடைந்தவர்களுக்கு அருமருந்தாகவும், அது பாவம் செய்து கெட்டுப்போன மனுக்குலத்தை மீட்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். அவர் பாவமற்ற பரிசுத்தர். நீதிபரராகிய கிறிஸ்து பாவமற்றவராயிருந்தும் நமக்காகவே பாவமாக்கப்பட்டார். சிலுவை மரணத்தை ஏற்று உலகத்தார் அனைவரது பாவத்திற்காகவும் தம்மையே பலியாக்கி மரித்தார். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் அல்லாமல் பாவத்திற்கான மன்னிப்பு வேறு எங்கும் கிடையாது என்பதுதான் அந்த நற்செய்தி. மரித்த கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவரை விசுவாசிக்கின்ற யாவருக்கும் நித்திய வாழ்வை உறுதிப்படுத்தினார். வரத்துக்கு ஏறி பிதாவின் வரல் பாரசத்தில் வீட்டிருக்கிற இயேசு தம்முடைய பிள்ளைகளை தன்னுடனே சேர்த்துக்கொள்ள திரும்பவும் வருவார். மக்கள் அனைவரும் மனம் திரும்பி தம் அண்டை வரும்படிக்கு அவர் அழைக்கிறார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவருக்குள் புதிய வாழ்வை அவர் நமக்கு தருகிறார். இது அற்புதமான செய்தி, ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் செய்தி. இந்த சுவிசேஷத்தை புறக்கணிப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அவரது பிள்ளைகளாகிய நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விடாய்த்திருக்கும் நமது தேசத்து மக்களுக்கு இந்த நல்ல செய்தியை கூறுவோம். கர்த்தர் மகிமைப்படுவார், மகிமைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சுவிசேஷத்தை புறக்கணிக்கிற கீழ்ப்படிய மனமற்று தங்களை கடினப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் உள்ளத்தில் கிரிய செய்து உமது மந்தையில் சேர்த்துக் கொள்வீராக. அன்பின் தேவனே, உமது வார்த்தையை முதலில் அறிந்து உணர்வடைய எங்களுக்கு கிருபை தந்தருளும். உமக்கு பிரியமாக வாழ எங்களை வழிநடத்தும். எங்கள் கால்கள் இடராதபடி பாதைகளை விசாலமாக்கி எங்களை காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எங்களை வழிநடத்த வேண்டுமாயும், ஆண்டவரே, உமது கரம் எங்களுக்கு பாதுகாவலாக இருக்கட்டும் எனவும், எங்கள் வாழ்வில் இருக்கும் குறைகளை மாற்றி எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் குறைவிடாமல் கிடைக்கவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் விசுவாசத்தில் பலப்படவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கப்படவும், பரிசுத்தமாகவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளினால் தவிக்கிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்தருங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கிறவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள் ஆரோக்கியம் அடையவும், மரண கண்ணிகளில் சிக்கி தவிக்கிறவர்கள் விடுதலை பெறவும், பிசாசின் கட்டுகளிலிருந்து பீடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும், சாப கட்டுகளில் பிடிக்கப்பட்டவர்கள் சத்துருவின் கிரியைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும், அனைத்து மக்களும் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் அனுகிரகம் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளில் வேலை நிமித்தம், தொழில் நிமித்தம் வாழுகிற மக்கள் அனைவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆரோக்கியம் சுகத்தோடு கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும், பரிசுத்தமாக வாழவும், கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகவும், பாரம்பரிய சபைகளை ஆளுகிற மனுஷனுடைய கொள்கைகள் மாறுபடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, பெற்றோரை இழந்தவர்களை, ஆதரவற்றவர்களை, நம்பியிருந்தவர்களால் கைவிடப்பட்டவர்களை தன்னலமற்ற அன்போடு ஆதரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், இவ்வாறு ஆதரிக்கிறவர்கள் பெருகும்படியும் அன்புள்ள தேவன் ஒவ்வொருவரையும் போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். மது, போதை, தீவிரவாதம், கடத்தல் போன்ற தீய பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் குணப்படவும், விடுவிக்கப்படவும், ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், கர்த்தாவே, உங்க பலத்த கரம் தேசத்தில் அமர்ந்து பொல்லாதோர், தீயோர், கொடியர், பொய்யர், திடர், ஊழல், லஞ்சம் வாங்குகிறவர்கள், மந்திரவாதிகள், மதவாதிகள்
இவர்களோடு இடைப்பட்டு தேசம் எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட தேவன் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்பட, ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட, ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.